Whoever rejects me rejects him who sent me. லூக்கா 10:16. என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிரேசுவில் அன்பான சகோதர சகோதரர்களே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, nothing is more pleasant and loved by God than men convert to him with sincere contrition. Saint Maximus. நொறுங்கிய உள்ளத்துடன் மனம் திரும்பும் மனிதனை விட இறைவனுக்கு உகந்ததும் மகிழ்ச்சி அளிப்பதும் ஒன்றுமில்லை. The more faithfully you listen to the voice within you, the better you hear what is sounding outside of you. உனக்குள் ஒலிக்கும் குரலுக்கு நம்பிக்கையுடன் செவிமடுப்பின் அதற்கும் மேலாக உனக்கு வெளியில் ஒலிப்பதை நீ கேட்பாய். கடவுளுடைய வார்த்தைகள் நம் மனசாட்சியில் பிரதிபலிக்கின்றன. அவைகள் நம்மை விடாது சந்தித்து கொண்டே சொல்லிக்கொண்டே ஒலித்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் நிச்சயமாக அந்த குரலுக்கு செவிமடுத்தாக வேண்டும். செவிமடுப்போம். அப்பொழுதுதான் மனமாற்றம் ஆரம்பமாகிறது. இறைவனோடு கொள்ளுகின்ற உறவும் மறுபடியும் பாலமாக இணைகிறது. Saint Augustine quotes, "You who speak, listen to what you are saying. You who wish to be heard, listen first of all to yourself." பேசுபவரே, நீர் சொல்வதை கேளும். நீ சொல்வது கேட்கப்பட விரும்பினால் முதலில் நீயே கேள். நம்மில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், பிறர் சொல்வதை கேட்கவே மாட்டார்கள். அது சாதாரண குடும்பத்தில் பேச்சோ அல்லது தொலைபேசியில் பேச்சோ அல்லது ஒரு கூட்டத்தில் பேச்சோ அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு சின்ன கமா, ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்காது. இவர்களெல்லாம் இன்ட்ரோவர்ட் என்று அழைக்கக்கூடியவர்கள். தொலைபேசியிலே பேசினார்கள் என்றால் அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் நேரம் கொடுத்தால் கூட மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கொஞ்சம் கூட கேட்பதற்கு இடைவெளியோ பிரியமோ வாய்ப்போ தருணமோ கொடுக்க மாட்டார்கள். நிறைய பேர் இப்படி எனக்கு அனுபவம் உண்டு. அவர்களுக்கெல்லாம் அந்த முதல் 2 நிமிஷம் பேசும்போது இடையே குறுக்கிடுவேன், முடியாது. ஓ, இப்படிப்பட்ட பேர்வழி என்று கண்டுபிடித்த பிறகு நான் விடமாட்டேன். நான் என்ன தெரியுமா செய்வேன்? அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கட்டும், நான் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பேன்? நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஏறக்குறைய ஒரு 40-50 தடவை தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் அவங்க, ஓ, இது என்ன தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரே அப்படின்னு நிறுத்துவாங்க. இதுதான் அவங்களுக்கு டெக்னிக். அப்போ அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கும், நான் கேட்க போகிறது கிடையாது. நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி 40-50 தடவை தொடர்ந்து நானும் பேச்சு மூச்சு விடாமல் தொடர்ந்து டெலிஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பேன். எதிர்த்தாப்பில் யாராவது இருந்தாங்களோ என்னை பார்த்து சிரிப்பாங்க. என்ன ஃபாதர் இப்படி பேசுகிறீங்க? எதிர்த்தாப்பில் ஒரு பைத்தியம் இருக்குது, அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லுவேன். பிறர் சொல்வதை கேட்க ஒரு சிறு இடைவெளி கூட விடாமல். அதைத்தான் இப்பொழுது என்ன சொல்லப்பட்டது? பிறர் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் நீ சொல்வதை நீயே கேட்பாய்.
இப்படியெல்லாம் மனிதர்கள் பல வகைகள் உண்டு. ஆகவே ஒரு சில புத்தகங்கள் பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் என்று சொல்வார்கள். நிறைய புத்தகங்கள் இருக்கும். அதில் ஒரு புத்தகம் கேம்ஸ் பீப்புள் பிளே அப்படின்னு ஒரு புத்தகம், பல வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். எப்படி மனிதர்கள் விளையாடுகிறார்கள், பல வகைப்பட்ட ஈக்குவேஷன்ஸ். ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே. ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே. இப்படி பல வகையான ஈக்குவேஷன்ஸில் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதை கண்டுபிடித்து கொண்டோம் என்றால் அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய பதில் அமைவதற்கு சுலபமாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களா, இவர்களுக்கு இப்படிப்பட்ட பதில்தான் தேவை. அதே போல என்னை பார்க்க வருகிறவர்கள் அந்த கண்ணாடியில் பார்த்த உடனேயே அவர்கள் எதற்கு வருகிறார்கள், ஏன் வருகிறார்கள் என்று எனக்கு தெரியும். நேற்று காலை உணவு சாப்பிடுவதற்கு அப்பொழுதுதான் போகிறேன். 8 மணிக்கு ஒரு கும்பல், 8 மணி இல்லை 12 மணி மதிய உணவு, 12:30 மணிக்கு சாப்பிட போகும்போது ஒரு கும்பல். அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டேன், இது சும்மா ஏமாத்துகிற கும்பல். நாங்கள் இந்த ஊர்லேருந்து வந்தோம், எங்களுக்கு தொழில் இல்லை, ஆகவே எங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு கும்பல். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், இல்லை கொடுக்க மாட்டேன், வேலை கொடுப்பேன், 100 பேர் வந்தால் கூட வேலை கொடுப்பேன். வேலை இங்கே இருக்குது, தோப்பில் வேலை இருக்குது, கார்டனில் வேலை இருக்குது, வேலை கொடுத்து அதுக்கு தகுந்த போல காசு கொடுப்பேன் அப்படின்னு தெரியும். தோட்டக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க இல்லை இல்லை உங்களை பார்க்கணுன்னு வந்தாங்க, உங்களை பார்க்கணுமா? சரி, என்ன விஷயம்? இதான் விஷயம். தோட்டக்கார்ட்ட சொன்னேன், பத்தியா பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ கண்டுபிடிக்கலையே. இவங்க என்ன பேசினாலும் திருப்பி திருப்பி அவங்க அதையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடு, எனக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடு, கிடைச்ச வரைக்கும் லாபம், கிடைக்கலன்னு நான் நஷ்டம் இல்லை, இந்த கோவிலை விட்டால் அடுத்த கோவில், இப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. உழைக்க மனமில்லை, இப்படியே ஊர் ஊராக சாப்பாட்டுக்கு மட்டும் காசு கொடு அப்படின்னு இரக்கத்தை தூண்டி எழுப்புது. உடனே நம்ம என்ன சொல்லணும்னு நினைப்போம், ஓ பாவம் சாப்பாட்டுக்கு தானே காசு கேட்குறாங்க, சரி கொடுப்போம் என்று இறங்கி விடுவது அவர்களுக்கு அது பலவீனம். இதைத்தான் அவங்க வச்சு எல்லார்கிட்டையும் காசு வாங்கிட்டே போக வேண்டியது. ஏன்? உழைத்து சாப்பிடட்டுமே. இந்த வாரத்தின் நேற்றிலிருந்து நம்முடைய பிரதம மந்திரி கிளீன் இந்தியா என்று தொடப்பத்தை வைத்து பெருக்கினார். இப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் பெருக்கி ஆகணும். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பெருக்குனா, டாய்லெட் கழுவுனா ஃபோட்டோ பிடிச்சி போட வேண்டியது. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் அப்படி செய்கிறாங்க. ஏன்? செஞ்சால் என்ன, குறைஞ்சா போயிடுவேன். சுத்தம் செய்கிறது ஒன்றும் இழிவான வேலை இல்லையே, செய்யலாமே. இப்பொழுது நாட்டின் பிரதம மந்திரி இந்தியா சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தெருவை பெருக்கிய ஒரு காட்சி. எல்லாரும் சேர்ந்து செய்வோம், சுத்தமாக இருக்க வேண்டும் நம் நாடு என்று வழிகாட்டினாரு. ஆம்பளை பிள்ளைங்க தொடப்பத்தை பிடிக்கக்கூடாதான். ஏன்? பிடிச்சா என்ன, தலையில் கொம்பா முளைச்சிருக்கு உனக்கு? ஆக இவைகள் எல்லாம் அர்த்தமற்ற விவாதங்கள். எது சரியோ அதை செய்ய வேண்டும். ஆக சுத்தம் என்பது வெளிப்புறமும் சுத்தம், உள்புறமும் சுத்தம். ஆகவே நான் சொல்லுவேன், டபர்னாக்கிள் டு த டாய்லெட். இந்த நற்கருணை பெட்டிக்கு எவ்வளவு நாம் மதிப்பும் மரியாதையும் சுத்தமும் செய்கிறோமோ அதே போன்று நம்முடைய கழிவறைகளும் இருக்க வேண்டும் சுத்தமாக. அந்த சுத்தத்தை பேணுவோம். அந்த சுத்தத்தை பார்த்தால் உன்னுடைய உள்ளத்தை பார்க்கலாம். நேற்று நான் சொன்னது போல தெளிந்த தண்ணீரிலே நம்முடைய முகத்தை காண முடியும். அந்த தண்ணீரில் தூசி, பாசி, அழுக்கு இவைகள் இருந்தால் அந்த முகம் அதை பிரதிபலிக்காது. அதே போன்று நம்முடைய உள்ளமும் நம்முடைய இருப்பிடமும் நாம் வாழுகின்ற முறைகளும் தூய்மையாக இருக்க இறைவனிடம் இறைஞ்சுவோம். முழந்தால் இருப்போம். God grant that I may be the first to listen. God grant that I may listen and hear even more than everyone else what God proclaims, for he speaks peace to his people. St. Augustine.
Lord, give us ears to hear you, eyes to see you, hands to serve you, and a heart to love you. ஆண்டவரே, அகத்திலே நிலைத்திருக்கும் ஆரவாரங்களை அகற்றிவிடும். அடைபட்ட எம் இதயத்தை திறந்துவிடும். மனம் போனபடி செயல்படும் போக்கினை மாற்றிவிடும். உண்மையை உணராத, உண்மையை மதிக்காத, உண்மையை கண்டு அஞ்சி ஓடிவிட நினைக்கின்ற உள்ளத்தை அகற்றி புது உள்ளம் தாரும். உமது சொல்லுக்கு ஏங்கும் இதயம் தாரும்.